கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஆறு முதல் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளன. பள்ளிகளில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுக்குரிய கால அட்டவணை பாட வாரியாக வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.dg.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களை விரைவில் பணி அமர்த்துவோம். திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். டெட் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களை விரைவில் பணி அமர்த்தப்படுவோர் என திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு ஒத்திவைப்பு. பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. ஏற்கனவே பெய்த கனமழையால் பல மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இன்று நடைபெற இருந்த செமஸ்டர் தேர்வு, சென்னை பல்கலைக்கழகத்தின் செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விரைவில் மறு தேதி அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெட் பதவி உயர்வு தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கு எதிர்பார்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள். 2/6/2023 அன்று வெளிவந்த டெட் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு மேல்முறையீட்டுக்காக தற்போது உச்சநீதிமன்றத்தில் இருந்து வருகிறது. உள்ளபடியே பல்வேறு வகைகளில் இந்த வழக்கின் முடிவை ஆசிரியர்களும் தமிழக அரசும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கும் அப்பாற்பட்டு பல்வேறு வகைகளில் இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுவது எனில் 2011 தேதியிட்ட NCTE அரசாணையின்படி டெட் ஒரு வகையில் அடிப்படை ஆசிரியர் பணியிட தகுதிகளில் கொண்டுவரப்பட்டமையால் 2011 ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு பின்னர் அரசு பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் என்பது போல விலக்கு விதிக்கப்பட்டது. எதிர்வரும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பதவி உயர்வுக்கு டெட் கட்டாயம் என்று வரும் பட்சத்தில் இந்த 10,000 ஆசிரியர்களை பதவியிறக்கம் செய்யப்பட நேரிடும். மேலும் இந்த 12 வருடங்கள் பதவி உயர்வு மூலம் பெற்று வந்த வளர் ஊதியம், ஊக்க ஊதியம் திரும்ப செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாளை கடைசி. ரயில்வேயில் 5647 அப்ரண்டிஸ் பணியிடம். வடகிழக்கு எல்லை ரயில்வேயில் காலியாக உள்ள 5647 பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நாளையுடன் நிறைவடைய உள்ளன. ட்ரேட் அப்ரண்டிஸ் பணியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பியுங்கள். மேலும் விவரங்களுக்கு www.rrb.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.